இந்த 2-3 நாளாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாரி செல்வராஜ், நம்ம பா ரஞ்சித், வெற்றிமாறன் இவர்களுக்கும் அந்த பக்கம் பிரவீன் காந்தி, நம்ம பேரரசு, கனல் கண்ணன் ஒரே கான்ட்ரவர்சி ஓடிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் எடுக்கிற படத்துல தான் ஜாதி வரியை நீங்க அதிகமாக தூண்டுறீங்க அப்படின்னு அவங்க சொல்ல, ஏன் அப்பயே தேவர் மகன் வந்துச்சே, அப்பயே சின்ன கவுண்டர் வந்துச்சே, அப்பெல்லாம் நீங்க ஏன் கேட்கல அப்படின்னு கேட்குறாங்க. நான் கேட்கறது என்னன்னா, தேவர் மகன் படத்துலையும் சரி, சின்ன கவுண்டர் படத்துலையும் சரி, தேவர் மகன் படத்தில் மாயாண்டி தேவருக்கும் பெரிய தேவருக்கும் தான் சண்டை. தேவருக்குள்ள யார் பெரியவன் தான் சண்டை. அதனால அங்கே தாழ்த்தப்பட்ட ஜாதியோ மற்ற ஜாதியோ உள்ள வரவே இல்லை. அந்த படத்தில் எல்லாருமே நல்லா பார்த்துருப்பீங்க அந்த படத்தை. அதே போல தான் சின்ன கவுண்டர் படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, சக்கர கவுண்டருக்கும் சின்ன கவுண்டருக்கும் நடக்கிற சண்டை தான் முழு படமே. அதுலேயும் தாழ்த்தப்பட்ட ஜாதியோ மற்ற ஜாதியோ அது உள்ள வரலை. ஆனால் பா ரஞ்சித் எடுக்கிற படமாக இருந்தாலும் சரி, வெற்றிமாறன் எடுக்கிற படமாக இருந்தாலும் சரி, அதே போல் மாரி செல்வராஜ் எடுக்கிற படமாக இருந்தாலும் சரி, இவங்க எடுக்கிற படம் எல்லாமே சமீபத்தில் 2024 2023 எடுத்த படம் கிடையாது. இது எல்லாமே 1980 நடந்தது, 1970 நடந்தது, 1960 நடந்தது, இப்படி எடுத்திருக்கிறான். இந்த பழசெல்லாம் எடுத்து அதை முடிச்சு போட்டு அந்த ஜாதி வரியை துண்டுறது இவங்க. அதுவும் இல்லாமல் இவங்க ஒரே ஜாதிக்குள் நடக்கிற பிரச்சனை சொல்றது இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஜாதி தான் இவங்களை மட்டம் பண்றாங்க, ஒரு குறிப்பிட்ட ஜாதி தான் இவங்களை தாழ்த்தி, அதாவது என்ன சொல்ற, கொடுமைப்படுத்துறாங்கிற மாதிரி காட்சி அமைப்புகளை இவங்க வைக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது அந்த காலத்தில் நடந்ததுன்னு இவங்க இந்த புள்ளி எடுத்து நாங்கள் வைக்கும் போது என்ன நடக்குதுன்னா, அந்த தாழ்த்தப்பட்ட ஜாதியினர்கள் அதிகமாக கோபம் அடைகிறாங்க குறிப்பிட்ட இந்த ஜாதி மேலே. அப்போ என்ன நடக்குதுன்னா, வன்மம் அதிகமாகி இன்னைக்கு நடக்கிற இந்த ஒட்டுமொத்த ஜாதிய பிரச்சனைக்குமே இந்த 3 இயக்குநர்கள் தான் முழுக்க முழுக்க காரணம். நீங்கள் நல்லா கவனிங்க. இவனுக்கு எடுக்கிற படம் 2023 2024 2022 காலகட்ட படம் கிடையாது. இவங்க எடுக்கிற படம் எல்லாமே 1970 நடந்த மாதிரியும் 1980 நடந்த மாதிரியும் 1960 நடந்த மாதிரி தான் இவன் படம் எடுத்திருப்பான். அப்போ அந்த காலத்தில் நடந்ததை இப்போ நினைவுபடுத்தி அந்த குறிப்பிட்ட ஜாதியோடைய மக்களை திசை திருப்பி அவர்களை மீண்டும் வன்முறைக்கு தூண்டுறது தான் இவங்களுடைய வேலை. இதைத்தான் இந்த 3 டைரக்டர்களும் செஞ்சிட்டு இருக்காங்க. அதைத்தான் இவங்க கண்டிக்கிறாங்க. இவங்க சொல்ற மாதிரி அப்போ ஜாதிய படத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியினரை கொடுமைப்படுத்துவதாக எந்த காட்சியுமே அமையல. மாறாக ஒரு ஜாதி எடுப்பான், அந்த ஜாதியில் எவன் பெரிய ஆளுங்கிறது தான் அந்த படமாக காட்டுவானே தவிர, இவனை மாதிரிலாம் கீழ்த்தரமான, அதுவும் யார் இவனுக்கு பின்புலன்னு பார்த்தீங்களா? இவன் படம் எடுக்கும் போதெல்லாம் முதல் ஷோவை போய் பார்க்கறது யாருன்னு பாருங்க, இவனை பாராட்டுறது யாருன்னு பாருங்க. அப்போ இந்த மாதிரி பின்புலமா ஒரு ஜாதிய வன்முறையை படத்தை எடுக்கிறதுக்கு தூண்டி விடுறது யாருன்னு பாருங்க. எல்லாம் நான் தான் தமிழன், நான் தான் ஒடுக்கப்பட்ட மக்களோட தலைவன் சொல்லி கொண்டக்கூடிய ஒரு தலைவர் தான் இவருக்கு பின்புலமாக இருந்து இவர்களை இந்த மாதிரி ஒரு திசை திருப்பி இவங்களை அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களை வெறியை தூண்டி மற்ற ஜாதியின் மேலே வன்முறையை தூண்டும் விதமாக படம் எடுக்கிறதுக்கு இவங்க முழுக்க முழுக்க உதவி பண்ணுறது இந்த நான் தான் ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவன் ஒருத்தர் சொல்லி திரிகிறார் இல்லையா தமிழ்நாட்டில், அவர் தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம். அதுக்கு பலிகாடாவாக இந்த 3 டைரக்டர்கள் ஆயிட்டாங்க. இதில் மாற்று கருத்தே கிடையாது. இதுதான் உண்மை.